40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு 4 காய்ச்ச கொட்ட கூடாதா? இல்ல விவசாயிகிட்ட மரத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? இங்க என்ன நடக்குது? இங்க விவசாயி சஞ்சல் அடிக்கிறோம் முளைச்சுட்டு நான் மொத்தமா வச்சுக்கிறேன். கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல. நாங்க என்ன பண்ண முடியும்? பணம் கட்டினாதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம். மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுத்தும் ஏன் இந்த இடத்தை இப்படி வச்சிருக்காங்க? குடும்பத்தோட நாங்க என்று நான் தழுதழுக்க வேதனையில் குமரிய ஏழை விவசாயி. இந்த இடம் எப்படி இப்ப இன்ஜின் வச்சு இறக்குறாங்களா? இன்னைக்குதான் இதுக்கு 9 விவசாயி நிக்கிறாப்புல. இதுல இறங்க தண்ணி இன்ஜினா தூக்கிட்டு வாங்க, தோண்டிகா போடுங்க. இதெல்லாம் எப்ப செய்யற வேலை? செஞ்சு வைக்க வேண்டியதானே அந்த வேலையெல்லாம். வேர்வை சிந்தி ஆண்டு முழுவதும் உழைத்த நெல்மணிகள் மழையால் நாசமாவதால் செய்வதறியாமல் புலம்பும் விவசாயிகளின் அவல நிலை. லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியாங்களாங்கிறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். பேசுறாங்க, டீசல பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. சம்பாவில நெல் கொள்முதல் பண்ணீங்களா? அப்படி போட வேண்டியதுன்னு இதுல வர்ற அதிகாரி பூரா எல்லாம் வந்து பாடுறாங்க, போறாங்க, பாக்குறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியதானே? நாங்கெல்லாம் என்ன பண்ண முடியுங்க? நாகை மாவட்டம் சங்கமங்கலம் அரசு கொள்முதல் நிலையத்துல மழையால் நெல் மூட்டைகள் நனைவதா விவசாயி ஒருத்தவர் வேதனையில் குமுறும் வீடியோ காட்சிகள் இணையத்துல வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. மூட்டைக்கு 40 ரூபாய் கொடுப்பதாகவும் ஆனாலுமே போதிய வசதி ஏற்படுத்தாம மழை பெய்தால் அப்படியே நெல் மூட்டைகள் நனையும் வகையில நெல் கொள்முதல் நிலையம் செயல்படுத்தி வருவதாக கூறப்படுது. இந்த நிலையில விவசாயி ஒருத்தவர் நெல் மூட்டைகள் மழையில நனைந்ததால பாடுபட்டு உழைச்சதெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட கேள்விகளை சரமாரியா முன் வச்சிருக்கிறாரு. மூட்டைக்கு 40 ரூபாய் தரோம், ஆனா இந்த இடம் இப்படி இருக்கு, இப்படியே போனா எங்க நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய காட்சிகள் தற்போது இணையத்துல வெளியாகி விவசாயிகள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்திட்டு வருது.